வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வேலை வந்து கும்மினிப்பேட்டை மெட்டல் பேஸ்ட்டு, பட்டாங்கு மரம் கதவாஸ்கல், ரெட்டை டோர் கதவாஸ்கல் போட போகிறோம். மெட்டல் பேஸ்ட்டு வந்து ரெட் பவுட்ரு, ப்ரௌன் பவுட்ரு போட்டு கூட்டிக்கணும். ரெட் பவுட்ரு தான் அதிகமாக போடுவோம் பட்டாங்கு மரத்துக்கு. கூட்டி ஜாயிண்ட்டெல்லாம் பார்த்துட்டோம், பெரிய பெரிய ஹோல்ஸ் எல்லாம் மெட்டல் பேஸ்ட்டு பார்த்துட்டோம். மட்டம்லாம் வந்து தகுடில் சீவிட்டோம். இந்த டிசைன் இடுக்கு இதெல்லாம் பொடி தகுடில் சீவிட்டோம். பூ வந்து தகுடில் சீவுனா லேட் ஆகும். அதனால் மிஷின் சர்க்குலர் ப்ரஷ் இந்த மிஷினில் பிடிப்போம். நம்மளுக்கு புது மரமாகிடும் மிஷினில் பிடிச்சோம்னா. தகுடில் எடுக்கணும்னா லேட் ஆகும். கொஞ்சம் கொஞ்சம் நுணுக்கு எதிர் மரம்ன்றதுனால உடையும். நம்ம மிஷின் பிடிக்கிறதுனால நைஸாக வரும். நம்மளுக்கு ஃபுல்லாகவே அந்த பழைய கலர் வந்துடணும், புது மரமாக ஆக்கிடணும். மட்டெல்லாம் வந்து நம்ம தகுடில் சீவிக்கணும். ரொம்ப நாள் போடாமல் விட்டுட்டாங்க. பட்டாங்கு மரம் பொறுத்த வரைக்கும் கலர் மாறிடும். நம்ம பாலிஷ் போடுறோம்னா சுரண்டி எடுத்துடணும். புது மரமாக இருந்தாலும் நம்ம சுரண்டி தான் ஆகும் பஃபிங் கோடு போகிறதுக்கு. இது ஆச்சர் ரீஒர்க் பண்ணார், பஃபிங் போட்டு வச்சுருக்காரு. நம்ம டோர் கைட்டி சீவணும். நம்ம சீவுறது ஒரு இடம் தவறாத சீவிக்கணும். புது கதுவாஸ்கெல்லாம் மாற்றிடணும். சீவறது சுரண்டி எடுத்துடணும் எல்லாத்தையும். மெட்டல் பேஸ்ட்டு நம்ம கலர் கூட்டி வச்சிட்டோம். கொஞ்சமாக ஆர்டினர் எடுத்து தனியாக எந்த அளவுக்கு நம்ம பட்டி பார்க்குறோமோ அந்த அளவுக்கு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆர்டினரும் மெட்டல் பேஸ்ட்டும் தனித்தனியாக இருக்கணும். நம்ம கலர் மட்டும் கூட்டி வச்சிடணும். பட்டி பார்க்கணுன்ற போது நம்ம பட்டிக்கு ஏற்ற அளவுக்கு மெட்டல் பேஸ்ட்டும் கொஞ்சமாக ஆர்டினர் எடுத்து பார்க்கணும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குயிக்காக பார்த்துடணும். ஏன்னா காஞ்சிரும். நம்ம லேட் பண்ணோம்னா தகுட்லேயே காஞ்சிரும். நம்ம மட்டமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தகுடில் சுரண்டிக்கலாம். மேலே பெரிய பெரிய ஹோல்ஸ்லாம் வந்து மெட்டல் பேஸ்ட் தான் பார்க்கணும். நம்ம சின்ன ஹோல்ஸு கூட மெட்டல் பேஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு கண்ணுக்கு தெரிகிற பட்டியை நம்ம மெட்டல் பேஸ்ட்டில் பார்த்துடணும். நம்ம சீலர் போட்ட உடனே இன்னும் பட்டி அதிகமாக தெரியும் நம்மளுக்கு. அதெல்லாம் மெழுகு பட்டி பார்ப்போம். நம்ம சீலர் போட்டதுக்கப்புறம் மெழுகு பட்டியும் பார்க்கலாம், சீலர் பட்டியும் பார்க்கலாம். கன் பாலிஷ்க்கு சீலர் பட்டி பார்ப்போம், கை பாலிஷ்க்கு மெழுகு பட்டியை பார்க்கலாம். முதல்ல பட்டி பார்த்துடணும். மெட்டல் பேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மரம் சுரண்டி தேய்ச்சி சீலர் ஏற்றிக்கிறது. மெட்டல் பேஸ்ட்டெல்லாம் சுரண்டி தேய்ச்சிட்டோம். வாஸ்காலு எமரி போட்டு தேய்க்கிறாரு. 100ஆம் நம்பரு 120 போட்டு தேய்ப்போம். நம்ம டோர் மெட்டல் பேஸ்ட்டு பார்த்தது காஞ்சிச்சு. அதை வந்து நம்ம தகுடில் சுரண்டிடணும். மட்டமாக சுரண்டி எடுத்துடணும். பள்ளத்தில் மட்டும்தான் இருக்கணும். சைடில் நிறையெல்லாம் இறங்கியிருக்கும் பட்டி. அதை வந்து நம்ம ஆழமாக சீவி எடுத்துடணும். கரண்ட் இல்லை, அதனால் நம்ம பிளேட்லேயே சீவுறோம் தகுடில். கரண்ட் இருந்தால் நம்ம பஃபிங் கூட போட்டுக்கலாம். 100 120 போடலாம். பஃபிங் போட்டோம்னா அந்த பஃபிங் கோடு போகிற அளவுக்கு நம்ம கையில் ஸ்ட்ரெயிட்லேயே தேய்ச்சிடணும். மரம் வாட்டிலே
நம்ம தேய்க்கிறது வந்து ஒரு இடம் தராமல் நைஸாக தேய்ச்சிக்கணும். ரோல் சீட்டில் எந்த அளவுக்கு நைஸாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக தேய்ச்சிக்கணும். சீலர் போட போகிறோம். சீலர் வந்து ஒயிட்டாக தான் இருக்கும். அதில் மரத்துக்கு ஏற்ற கலரு ஊற்றிக்கணும். இது வந்து ரெட் ப்ரௌன் ஷைனரு, பட்டாக்கு மரத்துக்கு ரெட் ப்ரௌன் ஊற்றுறோம். அடுத்தது வால்நெட்டு, கொஞ்சமாக வால்நெட் ஊற்றிப்போம். ஏன்னா ரெட் ப்ரௌன் ரொம்ப ரோஸாக காமிக்கும். நம்ம வால்நெட்டு லைட்டாக அது பிளாக் ஷேடு வரும், கொஞ்சமாக ஊற்றிக்கணும். மரம் ஒரிஜினல் கலருக்கு நம்ம கலந்துக்கணும். நம்ம எப்பவுமே ஃபஸ்ட்டு கோட்டு கலர் போடணும் மரத்துக்கு, அதுதான் நல்லாயிருக்கும். சீலர் பாதின்னா தின்னர் பாதி கலந்துக்கலாம். சீலருக்கு நம்ம சரக்கு ஏற ஏற 1 லிட்டர் சீலருக்கு 1.5 லிட்டர் தின்னர் அதிகபட்சமாக கலந்துக்கலாம். முதல் போடும் போது பாதிக்கு பாதி தின்னர் கலக்கலாம். டிசைன்லலாம் போடுறோம்னா 1 லிட்டர் சீலருக்கு 1.5 லிட்டர் தின்னர் கலந்து அடிக்கலாம். ஏன்னா கட்டியாக போட்டோம்னா அங்கங்கே ஒதுங்கி நிற்கும். நம்ம கொஞ்சம் தண்ணியாக கலந்து போடலாம் டிசைனில் போடும்போது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் சீலரு கலரு தின்னர்லாம். நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே சீன் லாக் தான், நல்லாயிருக்கும். சீலர் கலக்கிறோன்னா மொத்த உருப்படிக்கும் ஒரு ரவுண்டு வந்துடணும் கலரு. அதுக்கப்புறமா நம்ம கலர் பத்தலைனா கூட லைட்டாக போட்டுக்கினே வரலாம். சீலர் கலந்துட்டோம். டிசைன்லலாம் நம்ம ப்ரஷில் தான் போடணும். கொஞ்சம் தின்னாக கலந்துக்கணும் டிசைனில் போடுறப்போ. வீட்டுக்கார் வீடியோ எடுக்கிறாரு, நம்ம வேலை செஞ்சுருக்கோம். நம்ம ஜாயிண்ட்டு இடுக்கெல்லாம் வந்து ப்ரஷில் ஒரு முறைக்கு 4 முறை ப்ரஷில் தான் ஏற்றணும். நம்ம இடுக்கெல்லாம் நம்ம இடையில் கூட பாதி சீலர் ஏற்றிட்டு கூட மெட்டீரியல் கம்மியாக இருந்தால் நம்ம ப்ரஷ்லேயே தான். இந்த டிசைன் பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் ப்ரஷ்லேயே தான் ஏற்றணும். நாங்கள் பாலிஷு சீலரு எல்லாமே துணியில் துடைக்க மேலே தான் துணியில் துடைச்சோம். துணியில் போட்டால் தான் நம்மளுக்கு நைஸ் வரும், ஷைனிங் வரும். சீலர் வந்து போகிறது நம்ம மரம் நைஸ் வரத்துக்கு, பாலிஷு பளபளப்புக்கு போகிறது. நம்ம எந்த அளவுக்கு சீலர் போடுறோமோ நல்லாயிருக்கும் வேலை. சீலர் மொத்தம் ஒரு கோட் போட்டுட்டோம் எல்லா உருப்படிக்கும். இப்போ வந்து தேய்க்கிறோம். ஃபஸ்ட்டு கோட்டு சீலர் போட்டோம்னா அது வந்து சிலுத்துக்கும். நம்ம புது மரம் எவ்வளோ நைஸாக தேய்ச்சாலும் ஒரு கோட் சீலர் போட்டோம்னா அது மரம் சிலுத்துக்கும், ரஃப் ஆகிடும். அதை வந்து நம்ம 150ல் வாட்டர் எமரி போட்டு நைஸாக தேய்ச்சிக்கணும். ஒரு கோட் போட்டு நம்ம தேய்ச்சி சீலர் போட்டோம்னா டக்குன்னு மரம் நைஸ் வரும், ஒரு பார்வை கிடைக்கும், நல்லாயிருக்கும் பார்க்க. ஃபுல் சீலர் போட்டுட்டோம். டோர் மாட்டிட்டு நாளைக்கு வந்து மெழுகு பார்த்து தேய்ச்சி பாலிஷ் போட போகிறோம். மீடியம் சீலர் ஏற்றிட்டோம். ஒரு சீலரு ஒரு பார்வை நிறம்லாம் அடங்கி இருக்கணும். நாளைக்கு வந்தோம்னா அது கொஞ்சம் வெளிச்சின்னு இருக்கும் சரக்கு, அது தேய்ச்சிட்டு நம்ம பாலிஷ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ரெட்டர் டோரு, இது உள் டோரு, இது வெளி டோரு. மெழுகு வேக்ஸ் பட்டி
கெட்டி மெழுகு கிடைக்கல, இது ஆர்டிஎஸில் கிடைச்சது. இந்த மெழுகு நல்லாயிருக்கு. ரெட் பவுட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கின்னு அந்த மெழுகை நம்ம தேய்ச்சோம்னா எங்கெங்கே பட்டி இருக்குன்னு இன்னும் சிறும்பட்டி காமிக்கும். அதை நம்ம மெழுகு வச்சு சுரண்டி எடுத்துடணும். இந்த மெழுகு பார்த்த இடத்துல சுரண்டிட்டு நம்ம துணி, காட்டன் துணியில் துடைக்கணும். துடைச்சிட்டு தேய்ச்சிடணும். பட்டி அந்த கேப்பில் மட்டும்தான் இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு சீலர் போட்டது நைஸாக தேய்க்கிறோமோ கலக்க, நம்மளுக்கு பாலிஷ் நைஸாக உட்காரும், ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். ஒரு இடம் தவறாமல் நல்லா நைஸாக கலக்க தேய்ச்சிக்கணும். $150, $180 கூட தேய்க்கலாம். தேய்ச்சி தொடச்சிட்டு பாலிஷ் போட வேண்டியதான். பாலிஷ் வந்து டைரெக்டாக அப்படியே போடலாம், தின்னாகவே இருக்கும் பாலிஷு. நம்ம கலருக்கு கலந்துக்கலாம். இந்த மரத்துக்கு ரெட் ப்ரௌன் கலந்துருக்கும். டிசைன்லலாம் ப்ரெஷ்ஷில் தான் அதிகமாக, நம்ம ப்ரெஷ்ஷில் தான் ஏற்றுவோம். மட்டெல்லாம் காட்டன் கிளாத்தில் அது மல்லு துணியில் துடைப்போம் நைஸாக. துடைக்கிறது குறுக்க துடைக்கலாம், கிராஸ் துடைக்கலாம். ஃபைனலாக நம்ம ஸ்ட்ரெயிட்டில் தான் துடைக்கணும். இவர் பேர் மோகனு, 30 வருஷமாக செய்கிறாரு. இவர் பேர் சங்கர், 20 வருஷமாக செய்கிறாரு. பாதி அளவு பாலிஷ் ஏற்றிட்டோம். எங்கெங்கெல்லாம் மெட்டீரியல் கம்மியாக இருக்கோ டிசைனில் அதெல்லாம் ப்ரெஷ்ஷில் ஏற்றின்னு இருக்காரு. இன்னும் 1 லிட்டர் தான் இருக்குது ஃபைனல் துடைக்கிறதுக்கு. வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேலை பிடிச்சிருந்தா வேலை சொல்லுங்கள். இது கை பாலிஷு. மிஷின் பாலிஷும் இதே சைனிங் தான் இருக்கும். அது வந்து லேமினேஷன் பண்ண மாதிரி இருக்கும். நம்மளுக்கு கை பாலிஷ் கொஞ்சம் துணி ஓட்டுற மார்க் தெரியும் லேசாக. சரி ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டில் 2 ஃபோட்டோ இருக்குது, அதையும் பாருங்கள். இது ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். அதை வந்து நம்ம சீவி தேய்ச்சி போட்டிருக்கோம். ஃபுல் ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு. இப்போ கைப்பிடி ஹேண்டில்லாம் மாட்டிட வேண்டியதான். இந்த ஹேண்டில் வந்து கழட்ட முடியல, அதனால் டேப்பு வச்சிட்டோம். இது ஃபோட்டோ ஃபுல் ஒர்க்கு முடிஞ்சுது. இது பழைய ஃபோட்டோ பாருங்கள். இது இப்படி இருந்தது. இது